கூட்டணி வர வைக்கணும் அப்படின்னு மோடி அவர்கள் செய்யற சதி அப்படின்னு சினிமா வட்டாரங்களும் சொல்றாங்க. காங்கிரஸும் பெரிய அளவுல திமுக மாதிரி தான் தெரியுது, இது ஒரு குட்டி திமுக மாதிரி தான் தெரியுது. ரெண்டு கட்சிக்குமான வித்தியாசமா என்ன பண்ண போறீங்க தொடங்குன அன்னைக்கே சொன்னேன் நான். ஊழல்ல கிடையாதுன்றீங்க, ஆனா புஷி ஆனந்த் மேல தொடர்ந்து நிர்வாகிகள் எல்லாம் குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க. அதெல்லாம் எம்எல்ஏ சீட்டுக்காக அதிமுக சார்பா தொகுதி பங்கீட்டுக்காக டெல்லிக்கு போயிருக்காங்க. ஏன் டெல்லிக்கு போனாங்க? ஏன்னா ஜெயலலிதா அவர்கள்லாம் இருக்கும்போது தலைமையை தேடி இங்கே வருவாங்க. சரி, இப்போ டெல்லிக்கு போயிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தோல் மறுத்து போன ஒரு அடிமை அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் போய் என்ன சாதித்து கொண்டு வந்தாய் என்று அவர் எதுவும் சொல்ல முடியவில்லை. பிஜேபி கட்சி ஒரு அழுத்தத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதிமுகவை ஆட்டி படைக்கிற, அதன் மீது அதிகாரம் செலுத்துகிற, அத்துமீறுகிற இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டைக்கு வந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி போகவில்லை. புதுக்கோட்டை எங்கே இருக்குது, டெல்லி எங்கே இருக்குது? புதுக்கோட்டையிலே போய் சந்தித்திருக்கலாம். திருச்சியில் ஒரு நட்சத்திர விடுதியில் தான் உள்துறை அமைச்சர் தங்கியிருந்தார். அவரை போய் பார்த்திருக்கலாம். பார்க்கவில்லை. கொஞ்சம் தெனாவட்டுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில், தெனாவட்டில் இருந்தார். பார்க்க மாட்டியா? வேலுமணி அனுப்பி வைப்ப, வேலுமணியும் பார்க்கல அவர் அமித்ஷா. சரி உனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே போயிட்டார். போய் நீ பேச்சுவார்த்தை நடத்தினியா? எத்தனை தொகுதின்னு பேசினியா? பேச உன்னால முடியுமா? நிலைமை மோசமாயிட்டு இருக்கு அதிமுகவுக்கு. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரலாக இருந்தவர், பிஜேபி கட்சியில் பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு பிறகு ஒரு அகிலம் அறிந்த பர்சனாலிட்டி அருண் ஜேட்லி. அவர் ஜெயலலிதாவை சந்திப்பதற்கு போயஸ் கார்டனுக்கு வந்தார். சந்தித்தார். எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. அதான் கூட்டணி பற்றி பேசலான்னு வந்தேன்னு. நீங்கள் இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், நான் தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர். உங்களுக்கு எனக்கு இருக்கிற உறவு இதை மையமாக வைத்து தான். கூட்டணியெல்லாம் பேச முடியாது, நீங்கள் போகலான்னு அனுப்பி வச்சிட்டாங்க. அந்த அம்மாவின் பெயரை சொல்லி ஒரு அற்பத்தனமான வாழ்க்கை நடத்துகிற எடப்பாடி பழனிசாமி புதுக்கோட்டைக்கும் திருச்சிக்கும் போகாமல் டெல்லியில் போய் காலடியில் விழுந்து கிடந்து இன்னைக்கு டெல்லியிலே பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு வருகிறார். டெல்லியில் பத்திரிகையாளர்கிட்டையுமே அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமைப்போன்னு தானே சொல்கிறாரு. அப்படி ஆனால் அவங்க அப்படி தானே சொல்கிறாங்க. நாங்கள் டெல்லியில இருந்துமே அதிமுக தலைமை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும்னு தான் அமித்ஷா திருச்சிக்கு புதுக்கோட்டைக்கு வந்தாலும் சொன்னார். அதில் அவங்க தொண்டர்களை சந்தோஷப்படுத்த கூட சொல்லியிருக்கலாம். அது எப்படி? பிஜேபி தொண்டர்களை. அதான் தம்பி, அவர் சொல்லிட்டார். அதுக்கு என்ன வினை? நீ எப்படி சொல்லலான்னு கேட்டியா? உனக்கு சொல்வதற்கு அதிகாரம் தந்தது யாருன்னு கேட்டியா? கூட்டணிக்கு சீஃப் நான் தான் சொன்னியா? நீ உங்களுக்கு ஐடிசி ஸ்டார் ஹோட்டல்ல கூட்டணி அறிவித்தது யாரு? எடப்பாடி பழனிசாமியா? அறிவித்தவர் அமித்ஷா. சரி, அறிவிக்கிற இடத்துல பின்னாடி ஒரு கொடி பறந்தது. யார் கொடி? பிஜேபி கொடி. அதிமுக கொடியா? கூட்டணிக்கு சீஃப் யாரு? எடப்பாடி தானே. பேட்டி கொடுத்தியா நீ? பேட்டி கொடுத்தது யாரு? அமித்ஷா. சரி, நீங்களும் ஒரு 5 minutes பேசுங்கன்னா சொன்னாரா அமித்ஷா? சொல்லலையே. நீ தலைவனே கிடையாது. நீ தமிழ்நாட்டு அரசியல தரித்திரம். ஆனா அதை அறிவிக்கும் போதுமே எடப்பாடி தலைமையில தான்
ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தானே சொன்னாரு கூட்டணி அறிவிக்கும் போதுமே. அவரோட தலைமையில தான் எங்க கூட்டணி அமையுதுன்னு தானே அமைன்னு சொன்னார். அதுக்கு பிறகு என்ன ப்ரோக்ரஸ்ன்னு கேட்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ப்ரோக்ரஸ்? நீ என்ன மெகா கூட்டணி வரும் மெகா கூட்டணி எப்படி வரும் உனக்கு? இப்ப பாமக எல்லாம் சேர்ந்துருக்குல. SDPI கட்சி தான் உன்கிட்ட இருந்த ஒரு அமைப்பு. இத்தனைக்கும் இஸ்லாமிய அமைப்புகள்ல கேடஸ் உள்ள அமைப்பு. அவன் போயிட்டான். முஸ்தபா இல்லையே, முபாரக் கண்ணியத்திற்குரிய மாமா முபாரக் அவர்கள் உன்னுடைய ஒட்டு வேண்டாம் உற வேண்டாம்னு உதறி எரிஞ்சிட்டு போயிட்டாரு. இப்ப நீங்க யாரை சேர்த்திருக்கீங்க? அன்புமணியை சேர்த்திருக்கீங்க. அன்புமணி பாதி பாமக, அவர்கிட்ட தானே சின்னம்லாம் இருக்கு. பாதி பாமக, ஆதி பாமக யாரு? ராமதாஸ். மீதி பாமக யாரு? நேற்று முன்தான ஒரு கட்சி தொடங்கின காடுவெட்டி குருவினுடைய மகள். உனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. இப்போ மெகா கூட்டணி வரும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல, இப்போ அவங்க அதுக்காக தான் ஒருவேளை நெருக்கடியை தாவேக்காவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்களோ? பிஜேபியும் அதிமுகவும். ஏன் அப்படி ஒரு திட்டம் கூட்டணியை பற்றி நாங்க இதை பற்றி அவர் மெகா கூட்டணின்னு சொல்லும் போது தாவேக்கா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்லாம் போயிட்டு இருந்துச்சு, நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இல்லையே, அப்படி 2 தடவை எங்க தலைவர் அறிவிச்சிட்டாரு அதிமுகவோடு இல்லைன்னு. அதாவது விஜயமங்கலம் கூட்டத்திலே களத்தில் இருப்பவர்களை பற்றி தான் நான் பேச முடியும்னு சொல்லிட்டாரு. இவரை பற்றி பேச வேண்டிய தேவையில்லைன்னு எங்க தலைவர் முடிவெடுத்துட்டாரு. அதுக்கான நெருக்கடி தான் இப்போ ஜனநாயகனும் கரூர் இஷ்யூவையும் அவங்க கையில் எடுத்திருக்காங்களோ ஒரு வேலை. அது ஒண்ணு சிபிஐ என்கொயரி கேட்டது தாவேக்கா தான். அது என்கொயரி நடந்துட்டு இருக்கு. இப்போ 12ஆம் தேதி அவருக்கு டெல்லி போக வேண்டியது இருக்குல்ல, அந்த அளவுக்கு நெருக்கடியை கொடுக்க காரணம் போறாரா போகலையான்னு எனக்கு தெரியாது. அது அந்த ப்ரொசீஜரே எனக்கு தெரியாது. அது தலைவர் முடிவு எடுப்பார். இல்ல இப்போ ஜனநாயகனும் இப்போ திமுக சார்பில் எல்லாம் என்ன சொல்லப்படுது, இப்போ காங்கிரஸும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸில் உள்ள பெரிய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே மத்திய அரசு தான் விஜய் அவர்களை ஜனநாயகன் படத்தை அவங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறாங்க. நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணி வர வைக்கணும் அப்படின்னு மோடி அவர்கள் செய்யற சரி அப்படின்னு சினிமா வட்டாரங்களும் சொல்றாங்க. காங்கிரஸும் பெரிய அளவுல அப்படி கூட்டணி வச்சா என்ன லாபம் கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. இல்ல பெரிய அளவுல திமுகவினுடைய வாக்குகளையும் இளைஞர்களுடைய வாக்குகளையும் இளைஞர்கள் வாக்கை ஈர்த்துட்டாரு. காலையில் எனக்கு ஒரு போன் தம்பி, SS குளம், கோவை மாவட்டம், அங்க இருந்து ஒரு தம்பிகிட்ட பேசுறான். ஏர்போர்ட்ல இருந்து 6 கிலோமீட்டர் காளப்பன்பட்டிங்கிற ஊர். நேற்று முன்தினம் ஒரு போர்டு வச்சாங்க, தாவேக்காவில் இணைவதற்கு வாருங்கள், என்னை தொடர்பு கொள்ளுங்கள்னு போர்டு வச்சாங்க. அணி அணியா வர்றாங்க. பாதி பேர் பச்சை குத்திருக்காங்க. விஜய் படத்தை கையில பச்சை குத்திருக்காங்க. அந்த தம்பி சொல்றான், வாக்கு ஆமா வாக்கு உள்ளவங்க பச்சை குத்தினவங்களை கணக்கிட்டாலே மெஜாரிட்டியில ஜெயிச்சிருவோம் வேணாம் அப்படிங்கிறான். காலையில் தமிழ்நாடு முழுக்க நான் ஃபெலிக்ஸுக்கு சொல்லிக்கிறேன் அடக்கமா, நான் பெருங்கூட்டங்களை பார்த்தவன் மட்டுமில்லை, பங்கெடுத்தவன் நான். அண்ணன் வைகோ 1994 ஏப்ரல் 16 எழுச்சி நாள் பேரணின்னு ஒன்று நடத்தினார் கடற்கரையில். மாலை 5 மணிக்கு வீட்டிலேருந்து புறப்பட்டார். எங்கே வர்றதுக்கு? அந்த மேடைக்கு வர்றதுக்கு, மெரினா கடற்கரைக்கு. அன்றைக்கு ஒரு பெரிய தலைநகர் சென்னையில் நினைத்ததை சாதிக்கிற ஒரு போராளி, போர் மறவன் ஏழுமலைன்னு ஒரு ஆள். அவர் தான் மாவட்ட செயலாளர் மதிமுகவுக்கு. மதிமுகன்னு தொடங்கலை, தொடங்கிறது மே 6, ஏப்ரல் 16 நாங்கள் தான் திமுகன்னு அண்ணன் வைகோ உரிமை கொண்டாடிய நேரம். கருப்பு சிகப்பு கொடி எடுத்துக்கொண்டு அன்னைக்கு வந்தாங்க. பல இடங்களில் தாக்குதல். அண்ணாநகர் 148 பிளாக்ல இருந்து ஏழுமலை அண்ணன் வைகோவை அழைச்சிட்டு வர்றார். வழி நெடுக வரவேற்பு.
எப்போ மேடைக்கு வந்தார் தெரியுமா? ம். அதிகாலை 4:30 மணிக்கு வந்தார். 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆயிருக்கு. ஆமாம். ம். மாலையில் பேச வேண்டிய வைகோ காலையில் பேசினார். ம். அது வரைக்கும் அந்த கடற்கரையில் பேசின ஆள் இந்த உட்கார்ந்துருக்கேன். நாஞ்சில் சம்பத் 7 மணி நேரம் பேசினேன். இப்படி கூட்டத்தில் பார்த்தவன், பங்களிப்பு செய்தவன் நாஞ்சில் சம்பத். இன்னைக்கு நான் எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு கூடுகிற கூட்டத்தை பார்த்து நான் இப்போ ஆய்வு செய்துட்ருக்கேன். ம். நான் பழைய திராவிட நாடு அண்ணாவினுடைய ஏடு நம் நாடு, அதில் எல்லாம் அண்ணா பேசின பேச்சு, அண்ணாவுக்கு கூடிய கூட்டத்தை எல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். நான் இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். 2 மணி நேரம் தான் வேலை. இந்த க்ரௌடு யாருக்கும் வந்ததில்லை தமிழ்நாட்டு அரசியல்லையே. எம்ஜிஆருக்கு கூட வந்ததில்லை. எம்ஜிஆருக்கு கூட வந்ததில்லை. என்ன காரணம்னா, எம்ஜிஆருக்கு வந்துச்சு. எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய பின்னணி இருந்துச்சு. எம்ஜிஆர் திமுகவினுடைய பொருளாளர். எம்ஜிஆர் கதாநாயகன் என்கிற உயரத்தை தாண்டி தாய்மார்களினுடைய இதயத்தில் தங்கச்சி மாசனம் போட்டிருந்தார். ஒரு ஒற்றை விளக்கு எரிகிற ஒரு வீட்டில் கூட எம்ஜிஆரின் படத்தை வைத்து அவரை கடவுளாக கருதி கும்பிட்ட நாடு இந்த நாடு. அவர் தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்களெல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்ததுன்னு எம்ஜிஆரை தமிழ்நாடு கொண்டாடியது. அந்த மாதிரி பேக்ரவுண்ட் எல்லாம் எங்கள் தலைவருக்கு இல்லை. ஆனால் வரலாற்றில் எந்த தலைவனுக்கும் வாய்க்காத வாலிபர்கள் அவர் பின்னால் இன்றைக்கு அலை அலையாக அணி அணியாக அணிவகுத்து வருகிறார்கள். கடந்த 11ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், 5ஆம் தேதி நான் கட்சியில் சேர்ந்தேன். மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம், அதில் நாஞ்சில் சம்பத்துக்கு நான் கலந்துக்கிட்டேன். அதில் என்னை பேச சொன்னாங்க, நான் பேசினேன். அன்னைக்கு இரவு 9 மணிக்கு முடிவெடுக்கிறாரு. சென்னை புறநகர் மாவட்ட தாவேகா செயலாளர் ஈசிஆர் சரவணன், பொதுச் செயலாளர் அவருக்கு பேர் புஷி ஆனந்துட்டு பேசுகிறாரு. நான் சோழிங்கநல்லூர் தொகுதி செயல்வர்கள் கூட்டத்தை நடத்தலான்னு நினைக்கிறேன், எப்போ நடத்த போகிறேன்னு கேட்குறாரு. நாளைக்கு நடத்தலான்னு முடிவு பண்ணி, நீங்கள் அனுமதிச்சா நான் இப்போவுமே கல்யாண மண்டபத்தை புக் பண்ணிடுவேங்கிறாரு. இரவு 9:30 மணிக்கு முடிவு பண்ணி, அதற்கு பிறகு கல்யாண மண்டபத்தை முன்பதிவு செய்து அடுத்த நாள் செயல் வீரர்கள் கூட்டம். நாஞ்சில் சம்பத் இங்கேருந்து போகிறேன். நான் போனதுக்கு பிறகு தான் பொதுச் செயலாளர் வணக்கத்திற்குரிய புஷி ஆனந்த் அவர்கள் வந்தார்கள். அவர் வர்றது வரைக்கும் என்கிட்ட படம் எடுத்து கொண்டவர்கள் மட்டும் 2000 பேர். இதை எந்த பத்திரிகையும் போடலை, எந்த ஊடகமும் வெளிப்படுத்தலை. தாவேக்காண்டு பெயர் சொல்லுவதற்கே உதயநிதிக்கெல்லாம் நாக்கு சுழுக்குது. அட்டக்கத்தி அறிவாலயத்தில் ஒரு ஆசாமி இருந்துட்டு மலை திமுக இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. தாவேக்கான்னு சொல்லவே தயங்கியவர்கள் இன்னைக்கு தாவேக்கா எதிர்கட்சி ஆகும்னு கருத்து கணிப்பை வெளிவருது. எங்கேருந்து? டயலாக் காலேஜில் இருந்து. அதனால மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு வந்ததை விட வாலிபர்கள் வருகிறார்கள், மாணவர்கள் வருகிறார்கள். அரசியலா வராங்களா இல்ல அவர் அரசியல் தான், இமேஜ், சினிமா இமேஜ்னால? சினிமா இமேஜ் எப்படி? அரசியல் அவர் தான் அரசியல் கட்சி தொடங்கின பிறகு தானே இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா வருது.
மாணவர்கள் வர்றாங்க. திமுகவில் மாணவர் அணி இருக்கு, மாணவர்கள் இல்லை. தாவேக்காவில் மாணவர் அணி இல்லை, மாணவர்கள் இருக்கிறார்கள். திமுகவில் இளைஞர் அணி இருக்கு, இளைஞர்கள் இல்லை. தாவேக்காவில் இளைஞர் அணி இல்லை, இளைஞர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தலைகீழ் மாற்றத்தை உருவாக்குகிற தலைவராக இன்றைக்கு எங்கள் தலைவர் அவதாரம் எடுத்திருக்கிறார். அவங்க வந்து இளைஞர்கள் வந்து எங்க திமுகவில் இருக்கிற இளைஞர்கள்லாம் திராவிட அரசியலும் தமிழக அரசியலும் தெரிஞ்சவங்க, அரசியல் தெரிஞ்சு கொள்கை தெரிஞ்சு வர்றவங்க. அவங்க அந்த தாவைக்கெல்லாம் அப்படி இளைஞர்கள் அவங்க அப்படி வரலன்னு தானே அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க கொள்கை என்னன்னு சொல்லுவாங்களா? திருவண்ணாமலையில் ஒரு மண்டல மாநாடு நடத்தினாங்க, பார்த்தீங்களா? செத்தவங்கையில வெத்தில கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க. அந்த இளைஞர்கள் உட்காருகிற நாற்காலியில 10 வகையான பொருட்கள், எக்கு பஃப்பு, ஜூஸு, தண்ணி, கடலை மிட்டாய், ரஸ்க்கு, மர்ஃபி அப்படின்னு வச்சிருந்தாங்க. அந்த மாநாட்டில் மாட்சிமை தங்கிய முதலமைச்சர், நான் பெரிது மதிக்கிற அண்ணன், நான் அவரை இன்னும் நேசிக்கிறேன். அவர் பேசும் பொழுது அவருக்கு ஒரு வெள்ளி நாற்காலி போடுகிறார். இதுதான் திமுக. அதில் அந்த அரியாசனத்தில் உட்கார்ந்தது அதை சொல்றீங்களோ? இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல நம்ம அதான் அரசியல் படுத்துற வேலை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்ப அதானே பண்ணிட்டு இருக்கேன். நான் கலாட்டா வாய்ஸ்ல எங்கள் கொள்கை தலைவர்கள் 5 பேர், தந்தை பெரியார், பாபா சாஹிப் அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், கர்ம வீரர் காமராஜர், வேலு நாச்சியார் பற்றி நான் கலாட்டா வாய்ஸில் 5 தலைவர்களை பற்றி பேசி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேர் இன்னைக்கு 1 கோடி பேர் அதை பார்த்துட்டாங்க. யாரு? எங்க இளைஞர்கள். அரசியல் படுத்துற வேலை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, ஏன்னா தொடர்ந்து அவங்கள ஒரு 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 தற்குறிங்கிற பேரையே வச்சு அப்படி செய்வாங்க. விசில் அடித்தான் குஞ்சுன்னு சொன்னாங்க தெரியுமா எம்ஜிஆர்? என்னாச்சு விசில் அடித்தான் குஞ்சு? 13 வருஷம் நீ தலை வச்சு படுக்கலை கோட்டையில். அதே இது நடக்க போகுது. ஹிஸ்டரி இட் செல்ஃப் ரிப்பீட். சரித்திரம் திரும்ப போகுது. இப்போ கூட அவரை வந்து இப்போ தாவேக்காவை தடுக்கிறதுக்காக தான் ஜனநாயகனை வந்து தடுத்து வச்சிருக்காங்க. பராசக்தியை வந்து இன்ப நீதியினுடைய நேம் கார்டில் பராசக்தி வெளியிடப்படுது அப்படின்னு இவங்க தொடர்ந்து இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்தையும் தொடர்ந்து தமிழக அரசியல்ல பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. இந்திய எதிர்ப்புக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு? இந்திய எதிர்ப்புக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் உண்டு. இந்திய எதிர்ப்பு திமுகவினுடைய மூல கொள்கை. இல்ல மாணவர்களும் பொதுமக்களும் தான் பங்கெடுத்தாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல. 50ல இருந்து இப்போ இல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே இன்னைக்கு தேவை. ஏன்னா இந்திய எதிர்ப்பதற்கு இன்னைக்கு கர்நாடகா முடிவெடுத்து விட்டது. இந்திய எதிர்ப்பதற்கு கேரளாவும் முடிவெடுத்து விட்டது. இந்திய எதிர்ப்பதற்கு தெலுங்கானா, ஆந்திராவும் முடிவெடுக்கும். ஏன்னா இந்த மொழியை அழிப்பதற்கு தான் இந்தி வருகிறது. ஹிந்தி வந்து ஆதிக்கத்தின் சின்னம். ஹிந்தி இஸ் a symbol of domination. ஹிந்தி இஸ் a symbol of religion. அது ஒரு மதத்தின் சின்னம். ஹிந்தி இஸ் a symbol of மனு தர்மா. அது மனு தர்மத்தின் சின்னம். ஹிந்தி இஸ் a symbol of disintegration. அது பிரிவினையின் சின்னம். ஹிந்தி இஸ் a symbol of discrimination. அது அநீதியின் சின்னம். அந்த இந்தியை எதிர்ப்பது என்பது ஒரு தமிழனுடைய வாழ்நாள் கடமை. அதை திமுக நேற்றைக்கு செய்தது. அதில் குறையில்லை. அண்ணாவும் பெரியாரும் தான் அதற்கு அகரம் எழுதியவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் பாளை சிறைச்சாலையில் தனிமை சிறையில் இருந்தார். அது ஒரு வரலாறு. ஆனால் இன்னைக்கு இந்திய எதிர்ப்பதில் திமுக தீவிரம் காட்டுகிறதா? இந்த படம்லாம் எடுத்து விடுறாங்களே, அதான் படம் எடுத்தா நீங்க தீவிரம் காட்டுறீங்களா? உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் இந்தியாவினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா
சபை நடவடிக்கைகளை இந்தியில தான் நடத்துகிறார். ஒரு நாளாவது எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா? ஒரு பன்முகத்தன்மை உள்ள ஒரு நாட்டில் தொடர்பு மொழியாக எல்லோருக்கும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இருக்கிற ஆங்கிலத்தில் சபை நடத்துவதற்கு ஓம் பிர்லா ஏன் தயங்குகிறார்னு ஒரு நாள் கேட்டீங்களா? நீங்கள் கேட்கிற கேள்விக்கு இந்தியில் பதில் சொல்லுகிறார்கள். ஏன் இந்தியில பதில் சொல்லுகிறீங்க, ஆங்கிலத்திலே பதில் சொல்லக்கூடாதுன்னு கேட்டீங்களா? இன்னைக்கு ஏன் ஜனநாயகன் ஆதாயத்திற்காக எடுக்கிறாங்க. இல்ல அதை ஏன் விஜய் வந்து பேசல அப்படின்னு கொஸ்டின் வைக்கிறாங்க. நீங்க விஜய் எதுக்கு இங்க பேசணும்? அவருக்கு உயரத்துக்கு இதை ஏங்க போய் பேசணும்? இல்ல ஜனநாயகன் படத்தை தடை பண்ணதுக்கு ஏன் பிஜேபி வந்து இவங்க பேசல, விஜய் ஏன் பேசல? கோர்ட்ல இருக்கிறது எப்படிங்க பேச முடியும்? ஏன்னா தொடர்ந்து திமுக மட்டும் இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, ஆனா இப்ப பிஜேபி ஒரு விஷயம் பண்ணும் போதோ இல்ல பிஜேபி அவங்கள கோர்ட்ல இருக்கிறத எப்படி தம்பி பேச முடியும்? காலையில 10:30 மணிக்கு ஒரு தீர்ப்பு வருது, சாயங்காலம் 5:30 மணிக்கு இன்னொரு தீர்ப்பு வருது, எப்படி பேச முடியும்? நாங்க இதுல நாங்க வந்து டிப்ளமேட்டிக்கா தான் நடக்க முடியும். நாங்க கோர்ட்டை போய் ஒன்னும் சொல்ல முடியாது. விளைவுகள் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்வதற்கு இந்த கட்சியினுடைய தொண்டன், பாமரன் தொண்டன், வசதி உள்ளவன் கிடையாது, ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. எங்களுக்கு வெற்றியே அவன் தான். எல்லாம் பாமரர்கள், கிராமத்து இளைஞர்கள், பட்டம் பெற்றவர்கள். அவங்க தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்க போறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து கொஞ்சம் தாவேகா பக்கம், விஜய் அவர்கள் பக்கம் வந்து சாயுதோ அப்படின்னு ஒரு இல்ல, அவங்க வெளிப்படையாவே பேசிட்டாங்களே. மாணிக்க தாகூர் பேசிட்டாரு, சகோதரி ஜோதிமணி பேசிட்டாங்க. அந்த கூட்டணி உடையதுக்கான வாய்ப்பு அங்க என்ன டோங்கர் கிரீஷ் டோங்கர் பேசிட்டாரு, பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டாரு. காங்கிரஸ் கட்சியில அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்கிறத வெளிப்படையா தெரியுது. இல்ல நான் என்ன பேசுறது, அவங்களே வெளிப்படையா பேசுறாங்க. இல்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா உங்களுக்கு? என்ன ஒரு சூசகம் தெரியுதா எதுவும்? இல்ல வந்து ஆகணும்ல. பேசினாங்கன்னா சும்மா பேசுறாங்க. அப்ப அந்த முடிவெடுத்து தான் பேசுறாங்க. என்ன காரணம் அதுக்கு? ஆனா சிதம்பரம் டீம்லாம் வரமாட்டாங்க, ரெண்டா உடையும் ஸ்டாப் சொல்றாங்க. அது சிதம்பரத்துக்கு எல்லாம் இனி உடைக்க முடியாது. சிதம்பரம் உடைக்கிற வயசெல்லாம் தாண்டிடுச்சு. ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்த பொழுது காங்கிரஸ் உடைச்சார். அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்கினார். மீண்டும் அப்படி தொடங்குவாருன்னு இன்னைக்கு பத்திரிகையில செய்தி போடுறாங்க. அதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. அவருக்கு மகன் எல்லாம் இந்த தெளிவா இருக்காரு. அப்புறம் பாமகல வந்து இவங்களும் நம்ம ராமதாஸ் அவர்கள் வந்து உதயசூரியன் சின்னத்துல ஜி.கே. மணியும் அருளும் நிக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படி இருந்தா விசிகா அவங்க கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அது விசிகா தலைவர்கிட்ட தான் கேட்கணும். இல்ல எதுவும் பேசியிருக்காங்களா என்ன? இல்ல, விசிகாவை அரசியல் எதுவும் நடக்கும்னு சொல்றாரு. ஆனா இந்த இந்தியா கூட்டணிங்கிற ஃப்ரேம்ல இருக்கிறார் விசிகா. அதுல இருக்க வேண்டிய கட்டாயமும் அவருக்கு இருக்கு. ஏன்னா அவரு பாமக இருந்தா அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டார். அதனால அதுல மறுபரிசீலனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. இன்னும் என்ன பால் அவருக்கு கோர்ட்ல இருக்கு. என்ன முடிவு எடுக்கிறாரு திருமாவளவன் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க, நானே எதிர்பார்க்கிறேன். ஆனா திருமாவளவன் வர்றதுக்கான தாவேகா வந்து ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து திருமாவளவன் அவர்களை கூட்டணிக்கு இழுக்கிறதுல பெரிய அளவுல முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தானே? இல்ல இல்ல, கூட்டணி என்னன்னு பொங்கலுக்கு பிறகு எல்லாம் வந்துடும். நேற்றைக்கு தான் இது அறிவிச்சிருக்காரு. தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் தலைமையில் குழு போட்டிருக்காங்க. அதுக்கு வேலை நேற்றுக்கு தொடங்கியாச்சு. மக்கள்கிட்ட கருத்து கேட்க தொடங்கிட்டாங்க. அது கூட்டணியெல்லாம் எல்லாம் பொங்கல் முடிஞ்சோன்னா சரசர நடக்கும். விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து எம்ஜிஆர் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கதாகவும், அம்மா படத்தெல்லாம் யூஸ் பண்ணுறது, இப்போ நம்ம செங்கோட்டையன் அவர்களை வச்சு யூஸ் பண்ணுறது எல்லாமே அதிமுகவினுடைய வாக்கு. என்ன என்ன செங்கோட்டை வச்சு என்னது? இல்லை, அம்மா படத்தை அவர் வச்சிருக்காரு, அம்மா படத்தை பின்னாடி போடுறது, இது எல்லாமே அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்களை கொஞ்சம் கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. செங்கோட்டையன் பண்பாட்டு பெட்டகம், பழக்கொலை நிகர்த்த பண்பாட்டுக்குரியவர். நாளும் அவர் ஜெயலலிதாவிற்கு கடமைப்பட்டிருக்கிறார். நன்றி மறக்கவில்லை. அதுக்கு அடையாளம் அந்த படம். நீ இந்த படம் வைக்கலாமான்னு எங்க தலைவர் அவர்கிட்ட கேட்கல, கேட்க மாட்டார். அது ஒரு அரசியல் கிடையாது, இது பண்பு. இந்த பண்பு வேற யார்ட்டையும் பார்க்க முடியாது. எங்க தலைவர்கிட்ட மகன் தான் பார்க்க முடியும்.
இல்ல அதான் எம்ஜிஆர் மாதிரியான சில மேனரிசம்லாம் பண்றதுனால ஒரு எம்ஜிஆர் மாதிரி மேனரிசம் பண்ண மாட்டாரு அவரு. அவருடைய மேனரிசமே வேற. ஏன்னா திமுக தானே சொல்லிட்டு இருக்காங்க இவர் எம்ஜிஆர் மாதிரி பண்றாரு. இல்லையே, எம்ஜிஆர் நாங்க சொல்றோம், அண்ணாவை சொல்றோம். எதுக்கு சொல்றோம்? 1967 நிலத்து மிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலை அரசர்கள், லேவாதேவி ஜமீன்களினுடைய கட்சியை வீழ்த்தி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தவர் அறிஞர் அண்ணா. ஒரு ஆட்சி மாற்றத்தினுடைய அடையாளம். 1967 1977 வரை அதிகாரத்தில் இருந்த திமுகவை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். சரித்திரம் திரும்புகிறது, சந்தடி ஓய்கிறது, உறக்கம் கலைகிறது, உணர்வுகள் பூக்கிறது, மொட்டுகள் அவிழ்கின்றன, கட்டுகள் உடைகின்றன. விட்டு விடுதலையாகி வெற்றியை எம்ஜிஆரும் அண்ணாவும் தந்ததை போல அடுத்தது ஒரு தலைவர் தருவார் என்றால் அவர் பெயர் விஜய். அதற்கு தான் அந்த 2 தலைவர்களுக்கு படத்தை நாங்கள் வச்சிருக்கோம். இல்லை, இப்போ நீங்கள் திராவிட கட்சிகள் இருந்து தான் அந்த தலைவர்களெல்லாம் வச்சிருக்கீங்க. அப்புறம் இருமொழி கொள்கையா இருக்கட்டும், இந்திய இருமொழி கொள்கையில உறுதியா இருக்கும். அதான் இப்ப இப்படி இது எல்லாமே திமுக மாதிரி தான் தெரியுது. இது ஒரு குட்டி திமுக மாதிரி தான் தெரியுது. 2 கட்சிக்குமான வித்தியாசமா என்ன பண்ண போறீங்க தொடங்குன அன்னைக்கே சொன்னேன் நான். சன் நியூஸ் கேள்வி களத்துல நண்பர் குணசேகரன் கேட்டால நான் சொன்னேன் திமுகவின் நீட்சி அப்படின்னு தான் சொன்னேன். இல்ல மாறுபட்டு நீங்க அண்ணாவிடம் இருக்கிற நல்ல கொள்கைகளை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. எம்ஜிஆர் நல்ல கொள்கைகளை எடுத்துக்கிறோம்னு விஜயமங்கலம் கூட்டத்தில் சொன்னாரு. மாறுபட்டதுன்னா என்னது? நாங்க மாறுபட்ட அணுகுமுறை. நீங்க ஊழல்லையே திளைக்கிறீங்க, ஊழல்லையே புழுத்து அழுகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எங்கிட்ட கிடையாது. நாங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர், வெளிப்படையான கான்ஸ்பிரேஷனான பாலிடிக்ஸ். ஊழல்ல கிடையாதுன்றீங்க. ஆனா புஷி ஆனந்த் மேல தொடர்ந்து நிர்வாகிகள் எல்லாம் குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்களே. அதெல்லாம் எங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நிறைய இன்ஸ்டாகிராம்லயும் நிர்வாகத்துல தான் நான் சொல்றேன். ஏன்னா ஒரு லேடி கூட தூத்துக்குடியில உள்ளவங்க கூட அதெல்லாம் எங்க குடும்பத்து பிரச்சனை. அது அந்தந்த லோக்கல்ல பிரச்சனை இருக்கும். ஏன்னா வெற்றி பெற போற கட்சியில இப்படி எல்லாம் இருக்கும். ஓகே, உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தம்பி.